ஒன்மே டெலிவர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கும் ஆண்டவர் உயிர் தெழுந்ததை நம்ம சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஆண்டவர் நமக்காக உயிர் தெழலைன்னா நம்ம இந்த இடத்துல இப்போ சந்தோஷமும் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இருக்காது, சமாதானம் இருக்காது. நம்ம ஏதோ ஒரு பாவமான வாழ்க்கையிலையும் ஒரு சாபத்துலேயும் ஏதோ ஒரு கட்டலையும் ஒரு வியாதிலையும் தான் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்காக மரித்து இந்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்தனால தான் நம்ம இந்த இடத்துல சந்தோஷமும் சமாதானமும் நம்ம ஒரு வெற்றியாக நம்ம வாழ்க்கை இருக்கு. எது ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் வல்லமையும் அதிகாரத்தோட நம்ம கேட்கிற பவரை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. அதுதான் மத்தேயு 28:6 சொல்லப்படுது, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அதாவது காரியம் நமக்கு இன்னொரு என்ன தெரியுமாங்க ஞாபகப்படுத்துது, ஆண்டவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தாரு அப்படின்னா அவரை நிச்சயமா அந்த காரியத்தை செய்வாரு. அது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியமா இருந்தாலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலை நீங்க இருந்தா கூட, ஒருவேளை டாக்டர்ஸே முடியாது, அவ்வளவுதான், இதுக்கு மேல இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னா கூட ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் வாக்கு கொடுத்தா அதை நிச்சயமா செய்வார். அதனால விசுவாசத்தோடு இருங்க. நீங்கள் ஆசைப்படுவர்கள் தேவன் உங்களை ஆசைப்பராக. ஆமீன்.